இது வந்து படிப்புக்காக கொடுக்குற நன்கொடையில பண்ண இடம் கிடையாது. இது நீங்க எனக்கு கொடுக்குற வாய்ப்பு, எனக்கு இருக்கிற வருமானத்து மூலமா பண்ண பில்டிங் தான் இது. பட் நன்கொடையா வர ஒரு காசும் படிப்புக்கு மட்டும், படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு மட்டுமே தான் வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இது திரும்பி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, 10,000க்கு மேல அப்ளிகேஷன்ஸ் இன்னும் அரசு பள்ளிகள்ல வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கான தேவைகள் அதிகமா இருக்கு. வருஷத்துக்கு வந்து நாங்க இப்பவும் 700 மாணவர்கள் கிட்ட தான் அவங்களோட வாழ்க்கையை தொட முடியுது, மாற்ற முடியுது. இன்னும் நிறைய அன்பு தேவைப்படுது, இன்னும் நிறைய பேர்த்தோட பிளெஸிங்ஸ் தேவைப்படுது. பணம் மட்டும் இல்லாம உங்க எல்லாத்தோட நேரம் தேவைப்படுது. கேக்குதா? கேக்குதா? வணக்கம், வணக்கம். வந்திருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம், புகைப்பட நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2006 2006ல வந்து ஒரு சின்ன அறையில உட்கார்ந்து யோசிச்சு, ஒரு சின்ன விதை தான் வந்து இப்போ பெரிய ஒரு ஆலமரமா ரொம்ப அழகா இந்த இடத்துக்கு வந்திருக்கு. 2006ல வந்து கஜினி முடிச்சுட்டு எனக்கு இவ்வளவு அன்பும் மரியாதையும் கொடுக்கிற நம்ம மக்களுக்கு, நம்ம சமூகத்துக்கு நான் என்ன அர்த்தமுள்ளதா, நான் என்ன தந்துட முடியும், எப்படி என்னோட அன்பை தெரிவிச்சுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது, ஞானவேல் அவர்கள் கேட்ட கேள்விதான். 2006லயும் இப்பவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க. அப்பானால அம்மானால காசு கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால பல முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் வந்து படிப்பு பாதியோடு நின்று போகுது. அரசு பள்ளியில படிச்சாங்க கூட அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம, உதவி கேட்க கூட தெரியாம, டெய்லி வேஜஸ் ஒரு தினக்கூலி கிடைச்சா போதுங்கிற மாதிரி வாழ்க்கை மாறிடுது அப்படின்னு 2006ல அவர் கேட்ட கேள்விதான் அகரம் பிறக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. அப்ப 10க்கு 10 ரூம்ல ஆரம்பிச்சோம். ஒரு சின்ன ஒரு அலுவலகம் தான். அதுக்கப்புறமா ஒரு 2 bedroom ஹவுஸ்ல ஆரம்பிச்சது அகரமோட வாழ்க்கை. அதுக்கப்புறமா அப்பா கொடுத்த இடம், அப்பாவோட வீட்டுல வந்து அகரமோட வேலைகள் எல்லாமே நடந்துச்சு. 2006ல அகரம் ஆரம்பிச்சாலும் 2010ல இருந்து தான் விதை அப்படின்னு இப்ப சொல்ற அரசு பள்ளியில படிச்சு முடிச்சு வர மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் கல்லூரியில சேர்க்கிற திட்டத்துக்கு பேர் தான் வந்து விதை. அது எல்லாருமே முதல் தலைமுறை மாணவர்கள். இப்ப நீங்க பார்க்கலாம், இங்க 5813 மாணவிகள் வந்து படிச்சு முடிச்சிருக்காங்க. இன்னும் 2000 மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு அரசு பள்ளிகள்ல எவ்வளவு மாணவிகள், எவ்வளவு மாணவர்கள், எவ்வளவு பேர் படிச்சு முடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரமும் வந்து இங்க பார்க்க முடியும் உங்களுக்கு. இப்பவும் அகரம்ல வந்து 2000 மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. 70% மேல வந்து எல்லாமே மாணவிகள். 2010ல ஒரு 100 மாணவர்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. இப்ப 700 மாணவர்கள் கிட்ட வருஷத்துக்கு வந்து படிக்க வச்சுட்டு இருக்கோம். இப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ தேவைகள் வந்து குறையவே இல்லை. இப்பவும் 2025ல இப்பவும் நம்ம கூட, நம்ம சமூகத்துல முதல் தலைமுறை மாணவிகள் இருக்காங்க. காசு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, அப்பானால படிக்க வைக்க முடியாது, அம்மானால படிக்க வைக்க முடியாது, என் பிள்ளைய படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற பல குடும்பங்கள்ல இந்த நிலவரங்கள் இருக்கு. இப்ப நம்ம தம்பிகள் சொன்ன மாதிரி வந்து கல்வியே எங்களோட ஆயுதம், கல்வியே எங்களோட கேடயம். நான் ஒருத்தரையாவது படிக்க வைப்பேன்னு சொல்றாங்க. நான் பெற்றதையும் கற்றதையும் நான் இந்த சமூகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அகரமா மாறி இருக்கு. அகரம் எதனால வந்து இன்னும் 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷமும் கொஞ்சம் கூட தோல்வடையாம வீரியத்தோட, ரொம்ப சக்தியா, ரொம்ப வந்து என்ன சொல்றது, அவங்களோட நேரம், காலம், உழைப்பு எல்லாமே வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கு எங்களுக்கு. வந்து இன்னொரு 20 வருஷம் நாங்க இதே
விஷயத்த வந்து கொஞ்சம் கூட குறைவில்லாம பண்ணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் முன்னாள் மாணவர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட விஷயம்தான். தனக்கு மட்டும் பண்ணிக்காம, தான் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்காம, இப்போ மாணவிகள்லாம் வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு மட்டும் பண்ணிக்காம இந்த சமூகத்தையும் சேர்ந்து அவங்க யோசிக்கிறது தான் வந்து அகரம்ல இருக்கிற ஒரு மாணவ மாணவிகளையும் வந்து கொஞ்சம் கூட எந்த குறையும் இல்லாம என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப இந்த இடம் கிடைச்சிருக்கு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் சொல்லிடுறேன். இது வந்து படிப்புக்காக கொடுக்குற நன்கொடையில பண்ண இடம் கிடையாது. இது நீங்க எனக்கு கொடுக்குற வாய்ப்பு, எனக்கு இருக்கிற வருமானத்து மூலமா பண்ண பில்டிங் தான் இது. பட் நன்கொடையா வர ஒரு காசும் படிப்புக்கு மட்டும், படிப்பு சார்ந்த செலவுக்கு மட்டுமே தான் வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இதை திரும்பி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, 10,000க்கு மேல அப்ளிகேஷன்ஸ் இன்னும் அரசு பள்ளிகள்ல வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கான தேவைகள் அதிகமா இருக்கு. வருஷத்துக்கு வந்து நாங்க இப்பவும் 700 மாணவர்கள் கிட்ட தான் அவங்களோட வாழ்க்கையை தொட முடியுது, மாற்ற முடியுது. இன்னும் நிறைய அன்பு தேவைப்படுது, இன்னும் நிறைய பேர்த்தோட பிளெஸிங்ஸ் தேவைப்படுது. பணம் மட்டும் இல்லாம உங்க எல்லாத்தோட நேரம் தேவைப்படுது. அகரம் இவ்வளவு 20 வருஷமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது முக்கியமான காரணம் வந்து தன்னார்வலர்கள்னால. ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா, கல்வராயன் மலை இருக்கு, ஜவாத மலை பக்கத்துல வந்து கல்வராயன் மலை இருக்குன்னா அங்க இருந்து ஒரு அப்ளிகேஷன் வருது. அந்த அப்ளிகேஷன் போட்ட மாணவரோட வீடுக்கு போய் சேர முடியல. இங்க இருந்து தன்னார்வலர்கள் போறாங்க, சைக்கிள் எல்லாம் போக முடியாது. அப்கோர்ஸ் பஸ் வசதி கிடையாது, அங்க போறதுக்கு சைக்கிள் கூட போக முடியாது, இருசக்கர வாகனங்கள போக முடியாது. நடந்து போய் அந்த மலை ஏறதே சிரமமா. ஒரு 9 தன்னார்வலர்கள் திரும்பி வந்துடுறாங்க, முடியலன்னு பார்க்க முடியலன்ட்டு. 10ஆவதா மறுபடியும் ஒரு வாலண்டியர் போறாரு. அவரு பார்த்து அவர் அப்ளிகேஷன் கொடுத்து இப்ப அந்த தம்பி டாக்டர் ஆயிருக்காரு. ஸோ தன்னார்வலரோட வேலை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது வந்து நான் இது மூலமா சொல்லிக்கிறேன். 20 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட இன்னும் we need lot of support. இது மக்களுக்காக செய்யப்படுற ஒரு விஷயமா பாக்குறேன். என்ஜிஓனா வந்து எங்கேயோ ஒரு சின்ன பில்டிங்ல ஒரு சின்ன ஃபேன், ஒரு லைட் இருந்தா போதும், ஒரு இடத்துல மட்டும் அணைஞ்சிடாம ஒரு என்ஜிஓனா இப்படி இருக்கலாம் அப்படிங்கறதுக்காக வந்து ஒரு கனவோட கட்டின ஒரு இடம் இது. வெறும் ஒரு அட்மிஷன் மட்டும் பாக்குறதுக்காக ஒரு இடமா இல்லாம, வெறும் ஒரு அலுவலகமா மட்டும் இது இயங்காம, இது நிறைய பேருக்கு இன்னும் ஒரு புது புத்துணர்ச்சி, ஒரு புது தெம்பு, இன்னும் பெருசா சிந்திக்கிறதுக்கான எல்லா சக்தியும் வந்து இந்த இடம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இதுல வந்து வெறும் மாணவர்கள் வந்துட்டு போட்டு போகாம இங்க நிறைய ட்ரைனிங்ஸ் நடக்க போகுது, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்க போகுது, நிறைய புக் லான்ச்சஸ் நடக்க போகுது, புத்தக வாசிப்பு நடக்க போகுது. இன்னும் பல ஆளுமைகள், பல துறைகளை வந்து வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இங்க வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்கில்ஸ், அவங்களோட ஷேரிங் வந்து இங்க நடக்க போகுது. ஸோ இந்த கட்டடத்துக்குள்ளேயே வந்து உலகம் எப்படி இருக்கு, உலகம் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குது, நம்ம எப்படி வந்து நம்மளை இன்னும் வந்து நம்ம எக்யூப் பண்ணிக்கணும், நம்ம இன்னும் எப்படி என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம கத்துக்கணும் காலேஜ் படிக்கும் போதுங்கிறது வந்து இங்க அந்த ஒர்க் ஷாப்ஸ் மூலமா வந்து அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்க போறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு தாய் வீடு மாதிரி. சொந்த வீடு கட்டும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட அகரமோட இந்த புது அலுவலகம் துறக்கிற நாள், இன்னைக்கிற நாள் வந்து நிறைய மாணவர்களையும் தன்னார்வர்களையும் இணைக்கிற ஒரு அழகான நாளா பாக்குறேன். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க இருந்து we have a lot of new beginnings happening from here. ஸோ எப்பவும் போல உங்களோட அன்பு, உங்களோட ஆதரவு தேவை. ஏன்னா நீங்க எடுத்துட்டு போய் சேர்த்தனால தான் இத்தனை நாளா எங்களுக்கு வந்து பெரிய ஒரு தன்னார்வலர்கள் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஒரு கோர் டீமா ஒரு 800 ஒரு 1000 பேர் வந்து அகரம்க்கு தன்னார்வலா வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களோட அண்ணாவா அக்காவா இருந்திருக்காங்க. நான் எதுக்காக வாலண்டியர் சொல்றேன்னா, இந்த மாணவர்கள் வந்து வரும்போது சென்னையே அவங்களுக்கு புதுசா இருக்கும். இங்கிலீஷ் வந்து மறுபடியும் இன்னும் ஒரு பெரிய ஒரு எதிரியா தான் பார்ப்பாங்க. பட் இங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து அவங்களுக்கு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அவங்களோட சொந்த அண்ணாவா அக்காவா கை கோர்த்து அவங்கள வந்து படிப்பை முடிக்கிறதுக்காகவும் வாழ்க்கையை இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சின்ன பிரச்சனைகளை வந்து அவங்க அப்பா அம்மானால சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு அண்ணாவா அக்காவா இருந்து அவங்க செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த செய்தி இன்னும் போய் சேரணும். நிறைய பேர் லைக் மைண்டட் பீப்புள் அவங்களோட நேரத்தை கொடுக்கணும் அகரத்துக்கு நான் அன்போட பணியோட கேட்டுக்கிறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களோட பிளெஸிங்ஸும் வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஞானவேலையும் பேச சொல்ல போறேன், ஜெயஸ்ரீயும் பேச சொல்ல போறேன்.
குழந்தைய பெத்தெடுக்கிறத விட குழந்தைய வளர்க்குறது இன்னும் கஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க டிசைன் பண்ணதான், இவங்க 2 பேரும் டிசைன் பண்ணதான் வந்து இப்போ அகரம்ல எல்லாருமே ஃபாலோ பண்ணிருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாள் மாணவர்கள் வந்து இப்போ அதை முன்னே எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னார்வலர்கள் இல்லாமல் இது ஒன்றுமே கிடையாது. இவங்க எல்லாமே வந்து இப்போ ஒரு பிரிட்ஜஸ் தான். பட் இதை மொத்தமாக கையில் எடுத்துகிட்டு போகிறது வந்து முன்னாள் மாணவர்களும் ஏற்கனவே இங்கே இருக்கிற தன்னார்வலர்களும். அவங்கள வந்து அவ்வளோ நன்றியோடு பார்க்குறேன். இந்த இடம் இன்னும் வந்து பெரிய விஷயமாகணும், இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சி. இதிலிருந்து நாங்கள் இன்னும் அடுத்த 20 வருஷத்துல இந்த இடம் பத்தாம இன்னொரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கு. We need all your blessings. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நெகிழ்ச்சியான நாள் இது. ஒரு 20 வருஷ பயணம் தொடர்றது நடுவில் ஒரு சின்ன இலைப்பாறல் மாதிரி நம்மளே நம்ம சந்தோஷமான ஒரு வாய்ப்பா அகரமுடைய அலுவலகம்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது அலுவலகம்னா நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு தான் பண்ணுவோம். இது ஆஃபீஸ் ஒர்க் பண்ற இடம் இல்லை. இது முழுக்க முழுக்க இங்க படிக்கிற மாணவர்களுக்கு பயிற்சி பட்டறையாகவும் இந்த இடம் இருக்க போகுது. ஒரு வளர்றதுக்கு ஒரு இடம் ஒரு விதை இடம் ரொம்ப முக்கியம். அப்படியான ஒரு வளர்ச்சிக்குரிய மனிதர்களை மனங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இடமா இது தொடரப்போகுது. ஸோ அந்த போற ஒரு விஷயத்த சூர்யா சார் வந்து நாங்கள் சொன்னோம். 20 வருஷத்துக்கு முன்னால நான் பத்திரிகையில இருந்து வெளியில வந்து கல்வி சார்ந்து ஏதாவது விஷயம் பண்ணலாம் அப்படின்னு வர்றப்போ அவர்கிட்ட பேசுறப்போ அப்போ வந்து எனக்கு அப்போ வந்து நடிகர்களுடைய பங்களிப்புங்கிறது பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு அயன் பாக்ஸ் தருவாங்க, ஒரு தையல் மிஷின் தருவாங்க, இல்லைன்னா ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல அந்த போர்டு வைக்கிற விஷயம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறப்போ இப்படி எதுவும் பண்ண முடியும். ஒரு 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 விஷனோட ஒரு வேலை செய்யணும். நம்ம கல்வி மட்டும்தான் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம். ஆனா அதுக்கு ரொம்ப பொறுமையா இருந்து அதை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ அதே மாதிரி எல்லாருடைய இந்த மாதிரியான அப்பா நடிகர்கள்ல இருந்தவங்க அவங்களுடைய பேர்கள்ல தான் அந்த அறக்கட்டளை இருக்கும். ஸோ இதை ஆரம்பிக்கிறப்போ சூர்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருந்தது, அகரம்னு மாறுச்சு. ஒரு தனிநபர்களுடைய அடையாளமா அது இருக்கக்கூடாது, அது எல்லாருக்குமானதா மாறணும் அப்படிங்கிற சிந்தனை வரைக்கும் இதுக்குள்ள இருந்தது. இது எல்லாமே வந்து ரொம்ப 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 கனவோட பேசி பேசி ஒரு விஷயமா உருவாக்கணும். ஆரம்பிக்கிறது மட்டும்தான் இது. நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது இது நாங்க பண்ண அப்படின்னு இல்லை. பிஹாஃப் ஆஃப் அகரம்னுடைய எல்லா தன்னார்வலர்கள் முன்னாள் மாணவர்கள் இப்ப படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாருடைய பிரதிநிதியா தான் நான் இதை இங்க சொல்றேன். இது வந்து ஒரு கூட்டு முயற்சி, இது ஒரு கூட்டு கனவு. இன்னைக்கு வந்து பல பேருடைய வாழ்க்கையை மாத்திர ஒரு இது இருந்திருக்கு. நாங்க இதை ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணோம். என்னன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் பண்ணணும்னு வர்றப்போ நிறைய கிரைட்டீரியா இருக்கு. எந்த கிரைட்டீரியா நம்ம எடுத்தது அப்படின்னு வர்றப்போ அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு நம்முடைய பங்களிப்பு தரணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஏன் அரசு பள்ளி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அங்கதான் எதற்குமே வழியற்றவர்கள் போய் சேர்ற இடமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு தனியார் பள்ளிக்கு பிள்ளைகள் அனுப்புறது தான் விரும்புறாங்க. அப்போ அந்த வருமானமும் இல்லாதவங்க படிக்கிற ஒரு பள்ளியில் இருக்கிற மாணவர்களுடைய ஹையர் ஸ்டடிஸ் உயர்கல்விங்கிறது எப்பவுமே டிராப் அவுட்ல இருக்கும். அவங்களால அந்த படிப்பை நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட தொடர்ச்சியா பண உதவி இல்லாம வந்து நிக்கிற இடத்துக்கு வந்துடும். ஸோ அப்போ நம்ம அவங்களுக்கு கை தூக்கி விடணும் தான் அகரம் அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கானது. இப்போ வரைக்கும் அகரம்ல படிக்கிற எல்லா மாணவர்களும் அரசு உதவி பெறக்கூடிய கடைகோடி நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெறும் படிப்பு சார்ந்து அவங்க ஒரு வேலைக்கு போனா மட்டும் போதுமா அப்படின்னா ஒரு நல்ல சமூக பொறுப்புள்ள மனிதர்களாக மாற்றக்கூடிய தன்னம்பிக்கை மிகுந்த மாணவர்களாக மாறத்துக்கு என்ன வேணும்னா நிறைய பயிற்சிகள் தர வேண்டிய இடத்துல இருந்து. ஏன்னா நம்ம எல்லாம் பெரும்பாலும் இங்க இருக்கிற எல்லாருமே கிராமப்புறத்துல இருந்து வந்திருப்போம், ஒரு சின்ன நகரங்கள்ல இருந்து வந்திருப்போம். நம்ம ஒரு இடத்துக்கு வரப்போ பேச தயங்கி இருப்போம், நம்ம என்ன உடை உடுத்துறதுன்னு தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறப்போ ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல அவங்களுக்கு இடம் கிடைச்சிடும். அண்ணா யூனிவர்சிட்டியில அவங்களுக்கு இடம் கிடைச்சிடும். ஆனா அங்க போயிட்டு படிக்க முடியலன்னு டிராப் அவுட் ஆவாங்க. அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விலகாம அவங்களை தொடர்ச்சியா அதுக்குள்ள பயணம் பண்றதுக்கு நாங்க என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசிச்சு நிறைய அறிஞர்களுடைய பங்களிப்போட கிட்டத்தட்ட இப்போ பத்திரிகையாளர் ஞானியெல்லாம் நான் ஞாபகம் வருது எனக்கு சொல்றப்போ. இன்னைக்கு இறந்திருக்காருன்னா இந்த பயிற்சிகளை வடிவமைக்கிறதுல பத்திரிகையாளர் ஞானி உட்பட நிறைய பேருக்கு வந்து பங்களிப்பு இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பு கொடுத்து 20 வருஷ ஜேர்னி இன்னைக்கு நடந்திருக்கு. பட் இப்போ வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லாம தான் இதை பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கான தேவையும் அவசியமும் அதிகரிச்சுட்டே போனதால சூர்யா சார் அவருடைய முழு பங்களிப்புல இந்த
இந்த இந்த இடத்த வந்து இடமும் இந்த கட்டடத்தையும் உருவாக்குறதுக்கு கொடுத்தாரு. அது கூட எனக்கு பெரிய விஷயமா இல்லை. இது எப்படி உருவாகணுங்கிறதுல டே ஒன்ல இருந்து அதனுடைய பங்கேற்பு, வடிவமைப்பு என்ன மாதிரி இருக்கணும், பசங்களுடைய தேவை என்ன, இந்த இடம் என்ன மாதிரி பயிற்சிகள் உள்ளடக்கி இருக்க போது, அதுக்கு எந்த மாதிரி இருக்கணும், காற்று எப்படி வரணும், வெளிச்சம் எப்படி இருக்கணும், இப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் பங்கெடுத்து எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு என்ன ஆர்வம் காட்டி பண்ணாருன்னு தெரியல. இதுல அவர் கொடுத்த ஆர்வம் ரொம்ப அதிகம். ஸோ இப்படி எல்லா வகையிலும் பார்த்து செய்த இது ஒரு புதிய தொடக்கமா இருக்கும் நம்புறோம். வழக்கம் போல உங்களுடைய அன்போடும் ஆதரவோடும் இந்த பயணம் சிறப்பா தொடரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ஒரு வீட்டில் வந்து பெற்றோர் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. பட் ஒரு வீடு அம்மா இல்லாட்டி இயங்கவே முடியாது. ஜெயஸ்ரீ ஒரு 20 years அகரம் கொடுத்தது வந்து நான் வார்த்தைகள்ல சொல்ல முடியாது, வார்த்தைகள்ல நன்றியும் சொல்ல முடியாது. இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து ஒரு வாழ்க்கையை எப்படி அமைஞ்சுக்கணும், இந்த குழந்தைகள் இருக்காங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து முதல்ல பார்த்த ஒரு முகமா வந்து கண்டிப்பா ஜெயஸ்ரீ இருப்பாங்க. ஜெயஸ்ரீ மூலமா ட்ரெயின் ஆன வாலண்டியர்ஸ் அத்தனை பேர் இருக்காங்க. ஜெயஸ்ரீ மூலமா வந்து வாழ்க்கை முழுமையடைஞ்ச மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயங்கள் வந்து ஜெயஸ்ரீ கிட்டையும் அவங்களோட அண்ணா அக்கா கிட்டையும் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. வார்த்தைகள் பத்தாது. அகரம் இன்னைக்கு 20 வருஷமா நின்றுட்டு இருக்கு, எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு. இவ்வளவு வருஷமா வந்து எந்த குறையும் இல்லாம நடந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய பண்ணும் அப்படிங்கிற ஆர்வத்தை எனக்கு தூண்டிட்டு இருக்கு. அப்படின்னா வந்து ஜெயஸ்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அகரமோட இன் அண்ட் அவுட் வந்து ஜெயஸ்ரீ அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நிறைய கதைகள் இருக்கு சொல்றதுக்கு அகரம் பத்தி. ஜெயஸ்ரீயும் ஐ வாண்ட் ஹர் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் அகரம் டு பிரஸ். நன்றி. ஸோ இது அவர் பேரு ஜெயஸ்ரீன்னு சொல்லிட்டாரு, ஆனா அந்த பேருக்குரியவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலண்டியரும், ஒவ்வொரு முன்னாள் மாணவரும், இதுக்கு காரணமா இருக்கிற, இது இயங்குறதுக்கு காரணமா இருக்கிற ஒவ்வொரு டோனர்ஸ் எல்லாருக்குமே நாங்க இந்த இடத்துல ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியோட தான் ஆரம்பிக்கணும். பட் எப்படி ஆரம்பிச்சது நாஸ்டாலஜியை தாண்டி இது அடுத்த பாய்ச்சல் எதை நோக்கி போக போகுதுன்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு இடம்ன்றது அலுவலகமா எங்களால பார்க்க முடியல. ஒரு இடம்ன்றது ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், ஒரு சேஃப் ஸ்பேஸை கொடுக்கணும். அது கண்டிப்பா அகரம் கொடுக்கும். அது அகரம்குள்ள படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, அதை தாண்டி இருக்கிற இந்த பொது சமூகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் சேர்த்து அர்த்தமுள்ள இடமா இது கண்டிப்பா மாறும். அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்க முதல் மாடியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பெண்களுக்கான ஒரு பயிற்சி பட்டறை ஆரம்பிக்கிறோம். சோ இனிமே தொடர்ச்சியா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த மாதிரி எங்கெங்க நாட்கள் நடக்குமோ அங்க பொதுமக்களுக்கும் சேர்த்து அகர மாணவர்களுக்கும் சேர்த்து பயிற்சிகள் நடக்கும். அதே மாதிரி 2வது தளத்துல பாத்தீங்கன்னா ஒரு புத்தக வெளியீடு நடக்க போகுது. ஒரு செட் ஆஃப் புத்தகங்கள் வெளியிட போறாங்க, அதோட சேர்த்து வாசிப்பும் தொடங்க போகுது. அதே மாதிரி ஒரு விஷயமும் இங்க எதெல்லாம் மீனிங்ஃபுல்லா நடக்க முடியுமோ இந்த வர நாட்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பார்ட்னர் அப்படின்னு ஒரு டீமோட சேர்ந்து தினமும் ஈவினிங் ஒரு 1 or 2 hours ஃப்ரீயான இங்கிலீஷ் கிளாஸஸ் எங்க மாணவர்களுக்கு மட்டும் அகரமால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, அது பொதுமக்களுக்கும் சேர்த்து நடக்க போகுது. இதை பத்தின தகவல்கள் நாங்க எங்களோட வலைதளங்களையும் அண்ட் சோசியல் மீடியா பேஜஸ்லயும் கண்டிப்பா போடுறோம். சோ அகரம் என்னைக்குமே நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கான சமூகத்தை கிரியேட் பண்றதுக்கான அத்தனை முயற்சிகளையுமே தன்னை ஈடுபடுத்திட்டே இருக்கோம். அந்த ஈடுபாட்டுக்கு எத்தனை பேரோட உதவி இருந்தாலும், எத்தனை பேரோட பங்களிப்பு இருந்தாலும் போதாது, எல்லாருமே பங்களிப்பு கொடுங்க அப்படின்ற அந்த கோரிக்கையோட உங்க எல்லாருக்குமே நன்றியோட முடிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. சவுண்டியா இன்னைக்கு இந்த ஒரு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள்ல நீங்களும் ஒன்னா இணைஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அகரம் பத்தி மறுபடியும் இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் அது வேணும் அப்படின்னா agaram.in அதுதான் எங்களோட வெப்சைட்டு. ஸோ அதில் ஆர்வமாக இருக்கிறவங்க, இதே கன்சர்ன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதில் இணைஞ்சிக்கலாம். மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ. வாலண்டியர்ஸ்
Dinesh. Okay, sir. Okay, sir. Okay. Thanks.